ஆஹா, இந்த ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ள ஒரு கௌதாரி கிடைக்குமான்னு பார்த்தேன். ஆனா ஒரு காட்டு மயிலே கிடைச்சிருச்சு. ஆஹா, மை டியர் மேஜர் மச்சான், ஐ எம் சோ சாரி. உன்னிட சொல்லாம போறேன்னு கோச்சு கொள்ளாத. இந்த காட்டு பெட்டை எப்படி நான் அனுபவிச்சு போட்டு நாளைக்கு உன்ட்ட வந்து சொல்றேன். ஓகேவா? ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காட்டு பெட்டைகளுக்கு இலைதான் உடுப்பு. நீ என்னடா எங்களை யாழ் கடை வீதியில உடுப்பு எடுத்த மாதிரியே இருக்கிறியே. பாசடாயில முன்னேற்றம் தான். என்ன எங்கடி கூட்டி போற? எனக்கு இந்த இடம் வேண்டாம். ஓகே தான். அங்கயா? ஐயோ, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. நான் என்ன செய்வேன்? தூக்குறீங்க? ஓ, பரவாயில்ல பரவாயில்ல, நான் தூக்குறேன். எப்படி? இங்கயா? அருமையான இடம். எனக்கு இங்க ஓகே தான். என்னடி தள்ளி விடுறாய்? நான் இல்லையா? ஓஹோ, காட்டுவாசி வழக்கத்துல இதுதான் வழக்கம் போல. எனக்கு எதனாலும் ஓகே தான். நான் படுக்கிறேன். என்னடி ஒழுப்புறாய்? என்ன செய்ய போறாள்? ஓ ஓமம், ஓஹோ, என்ன ஒரு சர்வீஸ். நீயும் நீயும் நீயும். ஓஹோ, சரி. என்னன்னு சொல்லுவன். கெதியில வாடி. இன்னுமா? என்ன? என்ன வரிஞ்சு கட்டுறாள்? அடியே, என்னடி கோதாரி இது? என்ன அமரமாக்கி போட்டு என்ற காலையை கையை கட்டி போட்டு என்னடி செய்து கொண்டிருக்கிறாய்? டேய் மச்சான், உன் சிஸ்டர் ஜோதி சொன்னா இந்த காட்டுல இருக்கிற காட்டு பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா. என்ன அந்த ஏரோ பாய்சன் குரூப்? அது தெரிஞ்ச விஷயம் தானடா மச்சான். அதான் இல்ல, காட்டுவாசி பொண்ணுங்க தனியா தான் வேட்டைக்கு வருவாங்களாம். அவங்க நம்மள மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே அலேக்க தூக்கிட்டு போயிடுவாங்களாம். என்னடா மச்சான் பீதியை கிளப்புகிறாய்? எதற்காக தனியாக தள்ளி கொண்டு போகிறார்கள்? காட்டுவாசி பொண்ணுங்க இந்த காட்டுல தனியா தான் இருக்கும். நம்மள பார்த்த உடனே ஆசையோட நம்மள மேட்ருக்கு தள்ளிட்டு போவாங்க. நாமளும் ஆசையோட தான் போவோம். நம்ம ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அம்மனமாக்கி நம்மள படுக்க வச்சு காட்டுக்குடியால நம்ம கை காலெல்லாம் கட்டி போட்டுருவாங்க. போட்டுட்டாள் மச்சான், போட்டுட்டாள். அப்புறம் ஒரு சின்ன கருப்பு சட்டியில மூலிகை மருந்தோட ஒருத்தி டமால் என்ட்ரி கொடுப்பாளாம். வந்துட்டாள் மச்சான், அவவும் வந்துட்டாள். ஐயோ, காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டாளே. சரக்குன்னு ஒரு கத்தி எடுப்பாளாம். ஐயோ, கத்தியை எடுத்துட்டாள்ரா. என்ன உடம்ப முறுக்குறாள்? ஐயோ ஐயோ ஐயோ, காட்டு பெண் கொள்ளையில கத்தியை தூக்கிட்டாளே. மச்சான் அப்போதே படிச்சு சொன்னானே, நான் கேட்க இல்லையே. நான் என்ன செய்வேன் இப்ப? காட்டு பெட்டியை கண்டதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து மாட்டிக்கொண்டேனே. ஐயோ, அது சரி, நான் மட்டும் என்ன விதி விலக்கா? உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளை படமாக்களும் இப்படித்தான். பெட்டையை பார்த்தோட கவுந்து விடுறாங்க. இல்லை என்றால் எய்ட்ஸ் ஆல இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்களா? சாமி வந்த மாதிரியே தலையாட்டுவா. போதுமடி. ஆனா உடனே வெட்ட மாட்டா. திடீர்னு தலைய குலுங்கி ஆடி கத்துனாளுங்க, அவ்வளவுதான். ஆணோட உயிர்நிலைய, அதாவது ஆண் குறிய புடிச்சு சரக்குன்னு ஒரே அறுப்பு. தம்பி க்ளோஸ். அது சரி, எந்த நிலைமை? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த நிலைமை நாரி போகும் இல்லையா? மச்சான் மச்சான், ஐயோ, என்ன கரப்பாம்பூச்சி மாதிரி புரட்டி போட்டு என்ன வெட்ட போறாங்களே. அடியை, என்ன கலட்டி விடுக்கடி. இந்த விஷயம் மட்டும் ஜோதிக்கு தெரிஞ்சது என்றால் இந்த காட்டை விட்டு வெளியே போவதற்கு என்ன பகுதி விட்டு கொண்டே இருப்பாளே. நான் என்ன செய்வேன்? அடியை, காட்டு பிசாசுகளை உங்களை தாண்டி இது தப்புமா? அவன் வாழ்க்கையில பொத்தி பாதுகாக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இதுதானம்மா. பிளீஸ் அதையும் கட் பண்ணி என்னுடைய வாழ்க்கைக்கு மாற்றி வைத்து விடாதீர்கள். மச்சான், அந்த தொலைடா, எங்கடா போய் தொலைஞ்சேனே. மரா மரா எங்க போனா?
ஐயோ கடிக்கிறளே, பல்ல வேற காட்டுறாளே. ஐயோ, கழுத்து வேண்டுமானாலும் வெட்டி கொள்ளுங்கள், ஆனால் அதை மட்டும் கட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஒன்று செய்யுங்கள், என்னோட வேண்டுமானால் வாருங்க, உங்களுக்கு ஒரு ஆர்மிக்கார காட்டுறேன். என்ன விட்டுடுங்க. ஐயோ, என்ன சொல்ல கேட்க மாட்டாங்க போல இருக்கே. ஐயோ மச்சான். ஏது கட் பண்ணி போட்டு பேருந்து முடிய படல் காயம் மாறுமே. ஆடி போடி பொழப்பு கெட்டவளே, ஏண்டி காயம் மாறின பிறகு திரும்ப வளர்றதுக்கு அது நான் வாழ கொடுத்தா வாழ்க்கை அடி. ஐயோ மாறா, உஞ்சமானம் போக போகுதடா. ஐயோ, அவமானப்பட்டே சாக போகிறாய். இப்படி அவமானப்பட்டு சாவதற்கு என்ற நாட்டில் சண்டை போட்டு செத்துருக்கலாம் போல கிடக்கு. இவள் வேறு கத்தியை வச்சுக்கொண்டு ஆட்டி கொண்டு இருக்கிறாள். இவள் ஒரு பக்கம் பல்ல வேற காட்டுறாளே. ஐயோ, அவுத்து விடுங்கடி. குனிறாள். ஐயோ ஐயோ வேண்டாம், அம்மா சொல்லி போட்டு. ஐயோ, மடியில கை வைக்காடி. ஐயோ மச்சான், மச்சான் வாடா. ஐயோ ஐயோ ஐயோ, கை வச்சுட்டாள்டா. வாடா, கெதியில வாடா. ஒரு வாழை சுடுறா. அடே வாடா, கெதியில வாடா. சுடுறா, அவளை விடாடா, புரட்டி சுடுறா. அரே, ஓடுறாள் வாடுறா அந்த காட்டு சிறுக்கி. அரே ஐயோ ஐயோ, அவுத்து போடுறா. சீக்கிரம் எடுத்து மாட்டா. ஆஹா, நல்ல வேலையடா. கொஞ்சம் சுணங்கி இருந்தாலும் மிச்சம் குஞ்சு மிஸ் ஆயிருக்கும்டா. மச்சான் போனது கூடத்தோட வாரத்துக்குள்ள நாங்கள் ஓடிடுவோம் மச்சான். டேய், அப்பவே சொன்ன கேட்டியா? சொன்னாய் மச்சான், அவள் சீக்கிரம் வா. வடிவை பார்த்தால் நீ கூட போவாய் மச்சான். மாமா, ஆறுது என்ற அக்கா மகள் ரஜினா மேரியே. ஆமா மாமா. என்னடி அம்மா இப்படி வாடி பதுங்க துரும்ப கிளச்சு போன நீ? தீல சிக்கி போன பனங்கிழங்கும் யுத்த பூமியில சிக்கி போன மனிதர்களும் இப்படித்தானே இருப்பார்கள். சோறு சாப்பிட மாட்டீங்களே? அது என்றாவது ஒரு நாள் ரேஷன் கடையில் புழுத்த அரிசி போடுவார்கள் இல்லையா? அதை அம்மா வாங்கி சுத்தம் செய்து கஞ்சி காய்ச்சி துவையல் அரைத்து கொடுப்பார்கள். அன்றைக்கு நான் அரிசி உணவு சாப்பிடுவேன். மாமா, என் அம்மா ஒரு தடவை சொன்னால், அவள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் வீட்டில் பர்மா அரிசி சோறும் தேங்காய் பால் எடுத்து செய்த வளமான மீன் குழம்பும் பொரியல், அப்பளம், இறைச்சி சோறு, சால மீன், நண்டு எண்டு தினமும் விதவிதமாய் சமைப்பாளாம் அம்மா. மனமாய் ருசியாய் அம்மா தினமும் வளமாய் சாப்பிடுவாளாம். நாங்கள் சாவதற்குள் அப்படி ஒரு வளமான நாள் எங்களோட வாழ்க்கையில் வருமா மாமா? நிச்சயம் வருமா. நாம் என்றாவது ஒரு நாள் வலுத்த இன மக்களோடு சரிநிகர் சமமாக வாழும் வாழ்க்கை வருமா மாமா? இல்லையெனில் நம் இனமே அங்கு அழிந்து போகுமா? நம் தாய் வழி, தந்தை வழி, மாமன் மச்சான் வழி உறவுகள் இருந்தும் உலகம் போற்றும் தமிழின தலைவர் நம்மோடு இருந்தும் நம் இன அழிவு ஒரு தொடர்கதையாய் போகின்றதே மாமா. பிறந்த மண்ணிலேயே நீரின்றி, உணவின்றி, மருந்தின்றி மிக கேவலமான இழிப்பிறவி அடிமைகளை தினம் தினம் சாவுகின்ற எம் மக்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா மாமா? போர் ஓய்ந்தும் எம் தொப்புள் கொடி உறவுகள் கோடிகளாய் அருகில் இருந்தும் இன்றைய மக்கள் வேலையிட்ட விலங்கிட்ட மிருக அடிமைகளை தினம் செத்து மடிந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டு, எங்கள் ஐயனே, எங்கள் ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வாங்கி தர வேண்டும். எங்கள் வாழ்க்கை வெறும் அரசியலாகி போனதே மாமா. கவலைப்படாத ரஜி, உன் ஆசை ஒரு நாள் நிறைவேறும். மாமா, எங்களுக்கு இந்த கொடுமையிலிருந்து விடுதலை வேண்டும். என்ன சொல்வது? ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக புரிந்து கொள் மகளே, நாம் இழந்தது அதிகம், மிக மிக அதிகம். நம்மை ஒரு புல்லாக நினைத்து நம் எதிரிகள் நம்மை இனிமே புடிக்க போடவே முடியாது. எம் மக்களுடைய உரிமைகளும் உணர்வுகளும் எத்தனையோ வருடங்களாய் வளர்ந்துவிட்ட தேக்கு மரங்கள் அம்மா. இனிமேல் எங்களை எவராலும் வெட்டவோ வீழ்த்தவோ முடியாது. இப்போ சத்தியமான வார்த்தையை உனக்கு சொல்கிறேன் அம்மா.
இனிமேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இதை தள்ளி போட்டு போட்டு நீர்த்து போன சுண்ணாம்பு நீரை ஆக்கி விடலாம் என்று எந்த கும்பனாலும் கனவு நினைக்க முடியாதம்மா. இனிமேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இதை தள்ளி போட்டு போட்டு நீர்த்து போன சுண்ணாம்பு நீரை ஆக்கி விடலாம் என்று எந்த கும்பனாலும் கனவு நினைக்க முடியாதம்மா. சரி மாமா. அழாதே மகளே, உன்னை பொறையோடி போகவிட்டால் அது என்றாவது ஒரு நாள் மரணம் என்கிற நிலையைத்தான் கொண்டு வரும். நிரந்தர தீர்வு என்கிற முடிவை தள்ளி போட போட அதற்காக கொடுக்கின்ற விலையும் கூடிக்கொண்டேதான் போகும். அது ஒருபோதும் குறையாது. உன்னை பொறையோடி போகவிட்டால் அது என்றாவது ஒரு நாள் மரணம் என்கிற நிலையைத்தான் கொண்டு வரும். நிரந்தர தீர்வு என்கிற முடிவை தள்ளி போட போட அதற்காக கொடுக்கின்ற விலையும் கூடிக்கொண்டேதான் போகும். அது ஒருபோதும் குறையாது. மகளே, உன்னால் சாப்பிட முடியாது என்று சொன்ன அரிசிச்சோறும் கறிக்குழம்பும் அதன் சுவை தொண்டை குழி வரைதான் மகளே. அதற்கு பிறகு எல்லாமே நரகல் தான். ஆனால் மகளே, நாம் இறுதியில் பெறப்போகும் நல்ல தீர்வு அதன் இனிமை நம் உயிரை விட மேலானது. ஆனால் மகளே, நாம் இறுதியில் பெறப்போகும் நல்ல தீர்வு அதன் இனிமை நம் உயிரை விட மேலானது. வா மகளே, உங்க மாமா ஆப்பிரிக்கால இருந்து வரும்போது உனக்கு விளையாட்டு சாமான் சாக்லேட்டும் வாங்கி தரேன். என்ன பங்குக்குள்ள போகுமா? பிடிக்க வேண்டியது லேசி லேசி. வந்துச்சா உன் லப்பர் மூச்சு என்ன பண்ணுவோம் தெரியுமே. வா கமான். Forest full தான் இருக்கு. வா ஓடிட்டு இருப்போம். Indian Major, I kill a first number. It is to do. Come on. Come on. Yes. Mara. Jyoti. Yes, Major. Maitu Forest Itumala Kutwa. Gadikali Military Headquarters. Jammu Batwa. டேய், என்னடா கதைக்கிறாய்? இன்னும் few hoursல military headquarters போய்டும்னு சொன்னடா. Hey, என்ன சொல்ற நீ? few hours, Maran. Just few hours. Yeah, yes, yes. Maran, happy. Wait. இந்த வெற்றி ஒண்ணு நமக்கு சாதாரணமா கிடைக்கல. என்னடா சொல்கிறாய்? மிதிக்குவா மதிக்கத்கவா enemies. Mara, listen carefully. We have sadness, happiness. Yes, dear. இந்த காட்டை கடக்கிறதுக்குள்ள எது வேணா நடக்கலாம். நாம எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற கடைசி கட்டத்துல இருக்கும். சந்தோஷமா இருக்கும், ஆபத்தும் இருக்கும். மச்சான், நாங்கள் சில நாட்களாய் இந்த காட்டுல பல கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் அந்த அனுபவம் நமக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தை தான் கொடுத்தது. என்ன? I'm a correct sister? Yes, Mara. But one thing, we have to be alert each and every second. Since this is our last operation, we must defeat our enemies. Mara, இனிமே இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் ஓரங்கட்ட. நாம கடைசி போர்ல இறங்க போறோம். மச்சான், இந்த போர நிச்சயமா நாம ஜெயிப்போம். Come on! Yes. 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 நாம தான் ஜெயிப்போம். மேக் ராபின், my friend. பொம்பளை அழிஞ்சு இப்ப அநியாயமா மண்ணுக்குள்ள போட்டியடா. மேக் ராபின், my friend. அந்த இந்தியனை பிடிச்சிட்டு வர நினைச்சேன். உன் மூஞ்ச கல்லாக்கி, உன் வாய பாட்டில் ஆக்கி, உன் உடம்ப பூவாக்கி தேவையில்லாம படுத்திருக்கேடா. வச்சுக்கிட்டு இருப்பேன். ஓ சாரிடா மூஞ்சில துப்பிட்டேன் நானு. இந்தியன் மேஜர், நீ இந்த காட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் உன்ன 2 நாளுக்குள்ள உன்னை புடிச்சு உனக்கு இதே இடத்துல சமாதி கட்டுவேன். அப்படி நான் கட்டல, என் பேரு டிராகன் ஜெயிலரா. Where's other people? எர்ஜிக்காக மான் கொண்டு வர போய்க்கிறான் பாஸ். பிளடி மேட் பேக்க. இந்தியில முடிச்சோன்னா மான பிடிக்கிறீங்களா போய்? இவன் தொப்பைய பாரு, தின்னு எப்படி இருக்கான் பாரு. உங்களை சொன்னோம் கட்டுற அடுத்த சமாதி உங்களுக்கு. நல்லா வைக்கிறீடா குடி. ஷூட் மேன்.
துப்பாக்கி எப்படி பிடிக்கணும் புரியுதா? நேரா குறி வைக்கணும். புடி. கோ. கோட்டா. கோட்டா ஸ்டாண்ட் பேக்.